டாமினன்ஸ் இருக்காது, ஹெல்ப் இருக்கும். ஏஐயோட ஹெல்ப் இருக்கும், ஏஐயோட சப்போர்ட் இருக்கும். அது ஒரு டெக்னாலஜி இல்லை. ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புட்சாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து. அது எல்லா டெக்னாலஜியுமே என்றைக்கா இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம். அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குல்ல. டெக்னாலஜி தாண்டி கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இது கான்ட்ரோவர்சியல் நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளோ ப்ராப்ளம். ப்ரொடக்ஷன் ரீதியாக வந்து ஈவன் வெற்றிமாறன் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்ல வரும்போது கேசஸ் போடுறது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க? டெக்னாலஜி ஏஐன்னு நம்ம போயிட்டு இருக்கோம். இல்லை, அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் இது அத்தனையும் நடக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் சொன்னது அவரோட கருத்து. நான் அந்த இடத்துக்கு கூட இன்னும் போகல. நான் இப்போ தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நான் இப்போ தான் வரப்போகுது. நன்றி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கூலி பார்த்தீங்களா? அது ரஜினி சாரோட வாய்ஸ் ஏஐ தான். ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அப்பப்போ. வந்து இந்த ஏஐ யூஸ் பண்றதுல எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, நான் அனிருத் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால ஏஐ யூஸ் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ. இல்லை, அது அருண் மாதேஸ்வரன் சொல்லணும். அவர் சொன்னார். தேங்க்யூ.